குட் மார்னிங் சார். யார்? மேடம் சார் உட்காருங்க. ஓகே. என்ன இதெல்லாம்? என்ன சொல்வ, இது எப்படி கேக்குற? உங்க பெரியப்பா தானே உன்னை வெள்ளத்தை ஆளாக்குனாரு. அவரோட போட்டோ இங்க இருக்கிறது நியாயம் தானே? மேடம், இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு பெரிய காரணம். ஆனா உங்க அப்பா இறந்த போது அவர் போட்டோ மாட்டணும்னு நினைக்காம எங்க பெரியப்பாவோட போட்டோவை மாட்டிருக்கீங்களே. உங்க மனசுதான் மேடம். அப்படி இல்ல வாசு, என்னதான் இருந்தாலும் செல்வம் உங்க பெரியப்பாவோட வளர்ப்பு. எங்க அப்பாவும் அவரும் ஒன்னாயிட முடியுமா? செல்வம் நல்ல நிலைமைக்கு வந்துட்ட போல் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் பார்க்க தான் எனக்கு குடும்பம் இல்லை. அதான் சின்ன வருத்தம். என்ன செல்வம், என்னாச்சு? இல்ல, பெரியப்பா படம் எங்கேயும் எதுக்கு? உங்க பெரியப்பா தானே உனக்கு கடவுள். அது இங்க இருக்கிறது தானே கரெக்ட். அதுக்குள்ள நந்தினி, ஏற்கனவே அவர் நினப்புலேருந்து மீள முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் அந்த வேதனையை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரியே இருக்கு. சாரி செல்வம், இந்த போட்டோ இங்க இருந்தா உனக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். அதான். அப்புறம் செல்வம், பெங்களூர் டீல் முடிஞ்சதும் நம்ம இன்னொரு புது பிளான்ட் ஓபன் பண்ண போறோம் இல்லையா? அதுக்கு உங்க பெரியப்பா பெரிய வக்கீலானு தான் நானும் ஆடிட்டரும் பேசி வச்சிருக்கோம். உன் லைஃப் பூரா உங்க பெரியப்பா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? என்ன நந்தினி, மறுபடியும் என் பெரியப்பாவை ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க. எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். இறந்து போனவங்களை நினைக்கிறது நல்ல விஷயம் தானே செல்வம். அதையே நீ டிஸ்டர்பன்ஸா நினைக்கிற? அப்படி இல்லை நந்தினி, உனக்கு என்னோட கஷ்டம் புரியல. நான் அவரோட வளர்ப்பு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு கூட நான் தேடி கண்டுபிடிக்கல. எந்த முயற்சியும் எடுக்கல. சுத்தமா நான் அவரை மறந்துட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி தான் என்ன ஒவ்வொரு நாளும் சாகடிச்சிட்டே இருக்கு. சாரி செல்வம், வெரி சாரி. உங்க பெரியப்பா ஞாபகம் உன்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை செஞ்சிருக்கவே மாட்டேன். வேணும்னா உடனே உங்க பெரியப்பா போட்டோ எல்லாம் எடுத்துட்டுமா? வேணாம், நீ சொல்றது சரிதான். அவர் ஞாபகார்த்தமா இந்த போட்டோலாம் இங்கேயே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம போட்டோ எல்லாம் எடுத்துட்டா அதையும் எடுத்துட்டுமேங்கிற குற்ற உணர்ச்சி என்னை ஒரேடியா சாகடிச்சிடும். அப்போ ஈவினிங் பெங்களூர் பார்ட்டியோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டுமா? மீட்டிங்கா? இல்ல நந்தினி, நான் எந்த மீட்டிங்கும் வரல. நீ எப்போ? நீ இல்லாம எப்படி நந்தினி, செல்வம்? இப்ப இருக்கிற மனநிலைக்கு என்னால இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. நீயே போயிட்டு வந்துரு. செல்வம், செல்வம், உனக்கு உங்க பெரியப்பா ஞாபகம் வரணும், நீ அந்த அவஸ்தையை அனுபவிக்கணும்னு தானே நான் இந்த ஏற்பாடையே பண்ணேன். நீ எங்க போவேன்னு எனக்கு தெரியாது. என்ன விஷயம் சொல்லுங்க. சேட்டு, செல்வம் உங்க பெரியப்பா ஞாபகத்துல ரொம்ப வேதனையோட அங்க புறப்பட்டு வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் வந்து வேதனையை தீக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு சொன்னா தயவு செஞ்சு குடிக்க வச்சிடாதீங்க. செல்வம் குடிக்காம நான் பாத்துக்கிறேன். அவர் மைண்டை ரிலீவ் பண்ணணுங்கிறதுக்காக குடிக்கணும்னு சொல்லுவாரு. தயவு செஞ்சு அவரை குடிக்க வச்சிடாதீங்க. அப்புறம் அர்ச்சனாவால அதை தாங்கிக்க முடியாது. ஓகே நந்தினி. செல்வம் மாதிரி ஆட்களை சமாதானப்படுத்துறது கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க சேட். சரி. குடிக்க வச்சிடாதீங்க. சரி சரி. புரியுதா? எக்காரணத்தை கொண்டும் அவரை குடிக்க வச்சிடாதீங்க. சரி நந்தினி, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ சேட். ஓகே.
எல்லாம் புத்திசாலித்தனமா பண்ணிட்டு கடைசியில ஒரு தப்பு பண்ணிட்டியே. என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏற்கனவே பெரியப்பா ஞாபகமா இருக்கிற செல்வத்தை இன்னும் அதிகமா தூண்டி விட்டு ஆபீஸை விட்டு ஓட வச்சுட்ட. அது சரி, எங்க போறதுன்னு தெரியாம நேரா சேட்டுக்கிட்ட தான் போவான். அங்க போனா மனக்குழப்பத்துல இருக்கிறதுனால அவன் குடிப்பான்னு நீ யூகம் பண்ணதும் சரிதான். ஆனா அந்த சேட்டுக்கிட்டே போன் பண்ணி அவனை குடிக்காம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டியா? அதைத்தான் சொல்றேன். என்ன நீ சிரிக்கிற? ஞாபகம் இல்லாம குடிக்க வைங்கன்னு சொல்றதுக்கு பதிலா குடிக்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டியா? அட என்னம்மா நீ காரியத்துல கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பதட்டம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு வாரத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நீ எப்படி உன் சவால்ல ஜெயிக்க போற? என்ன கவனமா இருன்னு அட்வைஸ் பண்ற நீங்களே அவசரப்படலாமா? எல்லா நேரத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா காயை நகர்த்திட்டு இருக்கிறேன்னா கிடைச்ச சந்தர்ப்பத்தை கோட்டை விடுவேனா? நானே டைரக்டாவோ மறைமுகமாவோ செல்வத்தை குடிக்க வச்சேன்னா செல்வத்துக்கு என் மேல சந்தேகம் வராதா? எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் செல்வத்துக்கு என் மேல சந்தேகம் வரவே கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான். செல்வத்துக்கு குடிக்க கத்து கொடுத்தது அந்த சேட்டு தான். அந்த சேட்டுக்கிட்டே போன் பண்ணி அவனை குடிக்காம பாத்துக்கன்னு சொல்லியிருக்கியே. அதுல ஒரு சூட்சமும் இருக்கு ஆண்டி. குடிக்கிறவங்க கிட்ட போய் நீ குடிக்காத, குடிக்காம பாத்துக்கோன்னு சொன்னாதான் குடியை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். செல்வம் போய் பேசும்போது யதார்த்தமா அந்த சேட்டை நான் போன் பண்ணதை பத்தி சொல்லுவான். நீ குடிக்க கூடாது செல்வம், வா எங்கேயாவது கோயில் கொள்ளன்னு போலாம், அப்பதான் உன் பெரியப்பா ஞாபகத்துல நீ ரிலீஃப் ஆவேன்னு சொல்லுவான். ஆனா செல்வம் போவானா? அவனுக்குள்ள நான் ஏத்தி வச்சிருக்கிற பிரஷர் கொஞ்சமா நஞ்சமா? கண்டிப்பா குடிச்சே ஆகணும்னு அடம் பிடிப்பான். 2 பேரும் குடிப்பாங்க. நீ உறுதியாத்தான் சொல்ற. ஆனா அதுல ஒரு விஷயம் எனக்கு நெருடுது. என்னது? போன தடவை அப்படித்தான் ஹோட்டல்ல குடிக்காத குடிக்காதன்னு ஏத்தி விட்ட. அன்னைக்கு ராத்திரி அவன் மாலையை போட்டுக்கிட்டு வந்து நின்னான்ல. இப்போ அந்த மாதிரி ஏடா கூடமா பண்ணிட்டானா என்ன செய்வ? கரெக்டா தான் யோசிக்கிறீங்க. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. அன்னைக்கு நான் கடைசியா வரும்போது செல்வத்துக்கிட்ட, செல்வம் நீ விருப்பப்பட்டா கொஞ்சமா வேணும்னா குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். செல்வம் குடிக்கவே மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனா அவன் மாலை போட்டுட்டு வந்து நின்னான்னா என்ன அர்த்தம்? அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். எங்க தன்னையும் மீறி குடிச்சிருமோங்கிற பயத்துல தான் மாலை போட்டுட்டு வந்து நின்னான். அப்படின்னா அவன் மனசுல குடிக்கணுங்கிற சபலம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப மாலையும் கழட்டியாச்சு. பணக்காரனானதுக்கு அப்புறம் பெரியப்பாவை நம்ம சுத்தமா மறந்துட்டோங்கிற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு அவன் கண்டிப்பா குடிப்பான். இந்த தடவை நம்ம ஏமாற மாட்டோம், நம்புங்க. அட 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 அடா, இது மாதிரி எனக்கு யோசிக்க தெரியலையே. படிச்சவ தான். அது சரி நந்தினி, அந்த செல்வத்தை குடிக்க வச்சுட்ட. வீட்டுல அர்ச்சனான்னு ஒருத்தி இருக்காள, அவ இருக்கும்போது உன் சபதத்துல நீ எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்கும் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு என் சபதத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு. என்ன செய்ய போற? என் சபதத்துல ஜெயிச்சுட்டு வந்து சொல்றேன். அப்படின்னா அடுத்த தடவை நம்ம சந்திக்கும் போது அந்த சந்தோஷமான செய்தியோட தான் சந்திக்கணும். கண்டிப்பா. என்ன நந்தினி, நீங்க மட்டும் வரீங்க, அவர் வரல? நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னன்னே தெரியல. இல்ல அர்ச்சனா, நாளைக்கு காலையில ஒரு காரை அர்ஜென்ட்டா டெலிவரி கொடுத்தாகணும். அது காஸ்ட்லியான கார், ரொம்ப முக்கியமான கஸ்டமர். கார் இன்னும் ரெடி ஆகல. அதான் செல்வம் ஷெட்ல வேலையா இருக்காரு. ஒர்க் முடிஞ்சதும் வந்துருவாரு. அந்த பிஸியில போன் எடுத்துக்க மாட்டாரு. நீங்க சாப்பிட்டீங்களா? என்னைக்கு அவர் வராம நான் சாப்பிட்டிருக்கேன். அர்ச்சனா, செல்வத்துக்கு ஷெட்ல வேலை முடியறதுக்கு லேட் ஆகலாம். அது வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நீங்க பசியை பொறுத்துக்கலாம், வயித்துல இருக்கிற குழந்தை பசியை பொறுத்துக்குமா? இல்ல நந்தினி, அவர் சாப்பிடாம அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நான் மட்டும் எப்படி? லேட் ஆகும்னு தெரிஞ்சா செல்வம் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுக்குவாரு. நீங்க குழந்தைய பட்டினி போட வேணாம், முதல்ல வாங்க, நானே பரிமாறுறேன். வாங்கன்னு சொல்றல, வாங்க. நீங்களும் சாப்பிடுங்க நந்தினி. நான் இப்பதானே வந்தேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. இன்னும் 2 இட்லி வைக்கவா? ஐயோ வேண்டாம், சாப்பிடுங்க. இல்ல போதும் நந்தினி. அர்ச்சனா, இந்தாங்க, மாத்திரை போட மறந்துட்டீங்க. இல்ல நந்தினி, மாத்திரை போட்டா தூக்கம் வந்துரும். அவர் வந்தா தெரியாது, அவர் வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கிறேன்.
நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கரெக்டான நேரத்துல மாத்திரை போடலன்னா வயித்துல இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும்னு. இப்ப என்ன, செல்வம் வந்தா கதவு திறந்து விடணும், அவ்வளவுதானே? அதை நான் பண்ண மாட்டேனா? இந்தாங்க மாத்திரை போடுங்க. நான் சொன்னா கேட்கணும், மாத்திரையை போடுங்க. அவர் வந்தா பாத்துக்கோங்க. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லையா நந்தினி? நான் தான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. போங்க, நீங்க போய் படுங்க. குட் நைட். இன்னைக்கு நான் சாப்பிட தான் போறேன் அர்ச்சனா. உன் வாழ்க்கைய, உன் சந்தோஷத்தை, உன் நிம்மதியை. ஐயோ அர்ச்சனா, 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 திட்டாத. நல்ல வேளை, அவங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் தூங்க போனாங்க. நீ இப்படி வரத பார்த்திருந்தா என்ன ஆயிருக்குமோ. அர்ச்சனா, நான் என்ன பண்ணுவேன் அர்ச்சனா? பெரியப்பா போயிட்டார். அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம தான் நான் குடிச்சிட்டேன். இது எனக்கு புரியுது, அவங்களுக்கு புரியணுமே. இது அவங்களால தாங்கிக்க முடியுமா? நீ ஆபீஸ் விட்டு புறப்படும் போதே நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது பண்ணுவேன்னு. சேட்டு கூட ஃபோன் பண்ணி சொன்னேனே, உன்னை குடிக்காம பாத்துக்க சொல்லி. இப்படி பண்ணிட்டு வந்துட்டியே செல்வம். அர்ச்சனா, நான் தான் சொல்றேன்ல, என்ன மன்னிச்சிடா அர்ச்சனா. அர்ச்சனா நீ வா, திட்டாத. வா செல்வம். அர்ச்சனா. அர்ச்சனா, அர்ச்சனா, என்ன மன்னிச்சிட அர்ச்சனா. பரவாயில்ல. அர்ச்சனா, பெரியப்பா அதான அர்ச்சனா. அர்ச்சனா, I love you அர்ச்சனா. அர்ச்சனா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அர்ச்சனா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சொல்லு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுன்னு சொல்றேன். மன்னிச்சிட்டேன்.
நந்தினி நீ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பூவெல்லாம் சிதறி ஏன் அழுற? இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு நந்தினி. என்ன ஆச்சுன்னு சொல்லு நந்தினி. எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு செல்வம். ஐயோ, என்ன சொல்ற நந்தினி? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. போதையில வந்த உன்னை படுக்க வைக்கல நான் பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்த. ஆனா நீ போதை மயக்கத்துல நீ மிருகமா மாறி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட செல்வம், நாசமாக்கிட்ட. உன்கிட்ட குடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். முத தடவை குடிச்சிட்டு வந்தப்போ எங்க அப்பாவை நான் இழந்தேன். இப்போ நீ குடிச்சிட்டு வந்ததுனால நான் என்னையே இழந்துட்டு நிக்கிறேனே. ஐயோ, நான் என்ன